கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, தர்மையான இந்த மாலை வேளையிலே மீண்டும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த புனித வாரத்திலே நம் அனைவரையும் ஒன்றாய் கூட்டி இருக்கிறார். வழக்கம் போல அவர் நம்மோடு அவர் உள்ளத்திலே எதை பேச வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த காரியத்தை குறித்து இன்று நம்மோடு அவர் பேச விரும்புகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உதிர்த்த அந்த 3வது வார்த்தையை தான் இன்று நாம் தியானிக்க போகிறோம். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, அது என்ன வார்த்தை என்று பார்ப்போமா? வாங்க நாம் நற்செய்திக்குள்ள போலாம். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 19, இறை வார்த்தை 26 மற்றும் 27. 26 தான் சரியான வார்த்தை. அவர் உதிர்த்த 3வது வார்த்தை 26. இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளியோப்பா மரியாளும் மக்தலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, அம்மா, இதோ உன் மகன் என்றார். இதுதான் ஆண்டவர் சிலுவையிலே உதிர்த்த 3வது வார்த்தை. அதாவது ஆண்டவருடைய தாய் மரியாள் ஆண்டவரை கோயிலில் காணிக்கையை ஒப்பு கொடுக்க கோயிலுக்குள்ளே போகும் பொழுது அங்கு அவர்கள் ஒரு முதியவரை அவர்கள் பார்ப்பார்கள். நிக்கதேமு என்கிற ஒரு முதியவரை அவர்கள் பார்ப்பார்கள். அவர் ஆண்டவர் பரலோகத்தின் தேவன் அவருக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருப்பார். நீ மெஸ்ஸியாவை காணாமல் இந்த உலகத்தில் இருந்து நீ மரிக்க மாட்டாய், உன்னுடைய கண்கள் மீட்பரை காணும் என்று அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருந்தது. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கையில் ஏந்தி அவரை பார்த்த உடனே, இதோ என் கண்கள் ஆண்டவர் எனக்கு வாக்குரைத்தபடியே மெஸ்ஸியாவை நான் கண்டேன், மீட்பரை நான் கண்டேன் என்று சொல்லி நிக்கதேமு அப்பொழுது ஆண்டவராகிய நம்மளுடைய தாய் மரியாளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்வார். அம்மா, உன்னுடைய இதயத்தை ஒரு வாழ் ஊடுருவும் என்று ஒரு வார்த்தை அவர்கள் சொல்லியிருப்பார். நிக்கதேமு அவருக்கு சொல்லியிருப்பார். அதை அவர் கேட்டு, தாய் மரியாள் அதை கேட்டு அதையும் தங்கள் உள்ளத்திலே இருத்தி அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். இதோ இந்த நாள் தான் அந்த நாள் அல்லவா? இதோ உன் இருதயத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்று சொல்லப்பட்ட அந்த வாக்குறுதி நிறைவேறப்பட்ட தீர்க்க தரிசனமாய் இறைவாக்காய் அந்த வார்த்தை நிறைவேற்றப்பட்ட நாள் தான் இந்த புனித வெள்ளி. அந்த புனித வெள்ளியிலே அந்த வார்த்தை தாய் மரியாளுக்கு நிறைவேற்றப்பட்டது. எவ்வளவு துடிச்சிருப்பாங்க! தாய் மரியாளுக்கு தன்னுடைய மகனை இந்த உலகத்திற்கு மீட்புக்காக தான் பலியாய் கொடுக்க வேண்டும் என்பது தெரிந்திருக்கும், நிச்சயமாய் தெரிந்திருக்கும், வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். தாய் மரியாளுக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். ஆண்டவருடைய திருவுளம் என்ன, அவருடைய சித்தம் என்ன, அவர் எதற்காக இந்த உலகத்திலே வந்தார், அவர் வந்ததுடைய நோக்கம் என்ன என்பதெல்லாம் தாய் மரியாளுக்கு நிச்சயமாய் தெரியப்படுத்தப்பட்டிருக்கும். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இதோ அந்த சிலுவையில் இருக்கும் பொழுது கூட தான் போய்விட்ட பிறகு தன் தாயை ஒரு நல்ல மகனாக தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையையும் ஆண்டவர் விட்டு வைக்கவில்லை. தன்னுடைய அன்பாயிருந்த சீடனை நோக்கி, அன்பாயிருந்த சீடனிடத்துல தன் தாயை அவர் ஒப்படைக்கிறார். அம்மா, இதோ உம்முடைய மகன். இனி இதுவரை நான் உனக்கு உலகத்திலே மகனாய் இருந்தேன், இப்போ என் வேலை வருகிறது, நான் போகணும். அதனால இனிமேல் என்னுடைய அன்பாயிருந்த சீடன் அவன் உங்களை பார்த்துக் கொள்வான் என்று சொல்லி, அம்மா, இதோ மகன் என்று சொல்லி தன் அன்பு தாயை அவரிடத்துல அவங்க ஒப்படைக்கிறாங்க. அந்த தாய் அந்த மகனை எவ்வளவு சீராட்டி பாராட்டி தாளாட்டி சோறுட்டி செல்லமா வளர்த்திருப்பாங்கல்ல. எவ்வளவு செல்லமா வளர்த்திருப்பாங்க அந்த அம்மா.
அதனாலதான் அவர்கள் ஆண்டவருக்கு ஆடை, அவர்கள் செய்த ஆடை முழுவதும் அவர்கள் கையாலே செய்யப்பட்டது. அதுல ஒன்றுல கூட தையலே கிடையாது. அவ்வளவு அழகாய் நேர்த்தியாய் அதை அவ்வளவு அழகாய் ஆண்டவருக்காய் அவர்கள் கையிலே செய்யப்பட்ட ஒரு ஆடை ஆண்டவருக்காய் கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் அம்மாவிடத்திலே அவ்வளவு ஒரு அன்பாய், பாசமாய், நேசமாய், அவ்வளோ அளவலாவி இருப்பாங்க, அவ்வளவு உறவாடி இருப்பாங்க, அவ்வளவு க்ளோஸா இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட தாயை என்று தன் சீடத்தில் ஆண்டவர் ஒப்படைக்கிறார். நல்ல மகன், நல்ல தாய். அந்த தாய்க்கும் மகனுக்கும் இடையே இருந்த அந்த நல்ல உறவு, அந்த உலகத்தோடு இன்றோடு அந்த புனித வெள்ளியோடு உலகத்திலே தன் மகனை அவங்க இழக்க போறாங்க. ஆனாலும் அந்த தாய் திடன் உள்ளவங்களாய், துணிச்சல் உள்ளவளாய், இந்த தாய்மறையால் அப்படித்தான் இருந்தாங்க. அவங்க எல்லாவற்றையும் தன் இருதயத்திலே இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள் என்று நாம் விவிலியத்திலே படிக்க முடியும். தாய் மரியாதை குறித்து பார்க்கும் பொழுது அவர்கள் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் பதட்டமடைய மாட்டாங்க. ரொம்ப எப்படி நம்மள மாதிரிலாம் டென்ஷன் ஆக மாட்டாங்க. எதுவானாலும் அவர்கள் அது எல்லாவற்றையும் கொண்டு போய் தேவனுடைய பாதத்திலே வைத்து அந்த காரியத்தை அவர்கள் தங்கள் உள்ளத்திலே சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, ஒரு கன்னி பெண் கரு உருகிறது என்பது அந்த காலத்திலே அவ்வளவு பெரிய ஒரு மோசமான பாவம். அது கல்லால் எரிந்து கொல்லப்படக்கூடிய வேண்டிய விபச்சார பாவத்திற்கு சமமானது. அது உலகத்திற்கு அவர்கள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமானார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு இந்த உலகத்திற்கு மனதில்லை, அறிவும் இல்லை. சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.